ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 8.8 பார்க்கலாம். ஒரு மட்டை பந்தாட்டத்தில் 11 வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே அப்படின்னு கொடுத்துக்கிட்டு 11 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 11 வீரர்கள், அதனால 11 எண்கள் எனில் அவற்றின் இடைநிலை அளவு காண்க. இப்போ இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். இடைநிலை அளவுனா நடு மதிப்பு, அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய மதிப்புகளை ஏறு வரிசையில் எழுதணும். ஓகே, அதை எழுதிக்கலாம். ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு, ஏறு வரிசைனா என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்ப இதுல இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 0. அப்ப 0. இனி 0க்கு அடுத்த நம்பர் 7. சரிங்களா? 7 விடைக்கும் பெரிய நம்பர் 12. 12க்கு அடுத்த 21 எழுதிக்கலாம். 21. 21க்கு அடுத்த 25. 25 விடைக்கும் பெரிய நம்பர் 29. 29க்கு அடுத்த 35. ஓகே, 35க்கு அடுத்த 45. அப்புறம் 45க்கு அடுத்த 56. இனி 56க்கு அடுத்த 58. அப்புறம் கடைசியா 66. அதையும் எழுதிக்கலாம். இனி இதுக்கு அடுத்த எண். எண்ணுனா எண்ணிக்கை. இதுல மொத்தமா எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி எழுதணும். இதுல மொத்தமா 11 எண்கள் இருக்கு. ஓகே, 11 ஒற்றைப்படை எண். அதை பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கலாம். ஒற்றைப்படை எண். எண்ணோட மதிப்பு ஒற்றைப்படை எண்ணா இருக்கிறதுனால நடு மதிப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நடு மதிப்பு என்னன்னா 29. இங்க 5 நம்பர், இந்த சைடும் 5 நம்பர். அப்ப நடுவுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கும். அதுதான் இடைநிலை அளவு. ஆனா இதை கூட ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்போ ஒற்றைப்படை எண்ணா இருந்துன்னா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு n கூட்டல் 1 டிவைடட் பை 2 ஆவது உறுப்பு. இதுதான் ஃபார்முலா. ஓகே, என்னோட மதிப்பு 11 எழுதிக்கலாம். அப்புறம் கூட்டல் 1 டிவைடருக்கு கீழே 2. அப்புறம் ஆவது உறுப்பு. இதுக்கு அப்புறமா 11ஐயும் 1ஐயும் கூட்டினா 12. அடுத்த டிவைடருக்கு கீழே 2. அடுத்த ஆவது உறுப்பு. அதையும் எழுதிக்கலாம். இனி கேன்சல் பண்ணலாமா? 2 2 6 2 12. அப்போ 6வது உறுப்பு எழுதிக்கலாம். 6வது உறுப்பு. ஓகே, 6வது உறுப்புனா ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் இருக்கக்கூடிய 6வது உறுப்பு என்னங்க? 1 2 3 4 5 6. 6வது உறுப்பு என்னது? 29. அதுதான் இதோட இடைநிலை அளவு. எழுதிக்கலாம். 29. இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு 29. இவ்வளோதான் இந்த சம். இது எடுத்துக்காட்டு 8.9 பார்க்கலாம். நம்மளும் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு என்ற வகைப்படுத்தப்படாத தரவுகளின் இடைநிலை அளவு காண்க. இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். இடைநிலை அளவு அப்படின்னா நடு மதிப்பு. ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில் எழுதணும். ஓகே, எழுதிக்கலாம். ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு, ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இதுல இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? 10. அது 2 வாட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். 10,10. அதுக்கு அடுத்த 12. இனி 12 விடைக்கும் பெரிய நம்பர் 13. 13க்கு அடுத்த 16. 16க்கு அடுத்த 17. அப்புறம் 17க்கு அடுத்த 18. 18க்கு அடுத்த 19. இனி 19க்கு அடுத்த 21. அப்புறம் 21க்கு அடுத்த 22. இதுதான் லாஸ்ட். ஓகே, இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இனிமே எண். எண்ணுனா எண்ணிக்கை. இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இருக்கு. 10 இரட்டைப்படை எண். அதை பிராக்கெட்ல எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண். ஓகே, போன சம்முல என்னோட மதிப்பு ஒற்றைப்படை எண். அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். இரட்டைப்படை எண்ணா இருக்கிறதுனால இதை ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஓகே, 2ஆல வகுக்கிறதுனால டிவைடடுக்கு கீழே ஃபர்ஸ்ட் 2ன்னு எழுதிக்கலாம். வகுக்கிறதுனால டிவைடடுக்கு கீழே 2. இனி ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். n டிவைடட் பை 2. அப்புறம் ஆவது உறுப்பு. 2ஐயும் கூட்டுறோம், அதனால கூட்டல். இனிமே இதை எழுதிக்கலாம். n டிவைடட் பை 2 கூட்டல் 1 ஆவது உறுப்பு. ஓகே, எழுதிட்டோம். இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? என்னோட மதிப்பு என்னது? 10. அப்ப எண்ணுக்கு பதில் 10ன்னு எழுதிக்கலாம். 10 டிவைடட் பை 2. அப்புறம் ஆவது உறுப்பு. இனி கூட்டல். என்னோட மதிப்பு 10 டிவைடருக்கு கீழே 2. அப்புறம் கூட்டல் 1. அடுத்த ஆவது உறுப்பு. இனி டிவைடட் பை டிவைடருக்கு கீழே 2ன்னு இருக்கு. அப்ப 2ன்னு எழுதிக்கலாம்.
இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2 ஐ 2 10. அப்போ இங்கே என்னது இருக்குது? ஐந்தாவது உறுப்பு. அதாவது ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறதுல ஐந்தாவது உறுப்பு 1 2 3 4 5. அஞ்சாவது உறுப்பு 16. அப்போ ஐந்தாவது உறுப்பு 16 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி கூட்டல் இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 ஐ 2 10. 5 1 கூட்டினா 6. அப்போ ஆறாவது உறுப்பு. ஆறாவது உறுப்பு என்னன்னா 17. அப்போ 17ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை கீழே வந்து 2 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா 33ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2. இப்போ நம்ம 33 2ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 3ல் 2 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி. ஓ 2 2 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். அடுத்த இந்த 3 இறக்கிக்கலாம். 13ல் 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ ஐ 2 10 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். 0 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ ஈவு என்ன கிடைக்குது? 16.5 எழுதிக்கலாம். 16.5 இதுதான் நம்மளோட இடைநிலை அளவு. ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். எடுத்துக்காட்டு 8.10 பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஒரு வகுப்பில் கணிதம் மற்றும் அறிவியல் தேர்வினை எழுதிய 12 மாணவர்களின் மதிப்பெண்கள். அதாவது அட்டவணையில் 12 மாணவர்களோட மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. கணித மதிப்பெண் மேலே கொடுத்துருக்காங்க, அப்புறம் அறிவியல் பாடத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர், இந்த 2 பாடத்தில் எந்த பாடத்துக்கு அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே நம்ம இடைநிலை அளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 பாடத்துக்கும் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அந்த 2 மதிப்பில் எந்த மதிப்பு பெரிய மதிப்போ அந்த பாடத்தில் தான் மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய மதிப்பை ஏறு வரிசையில் எழுதணும். ஓகே, எழுதிக்கலாம். மதிப்பெண்களை ஏறு வரிசையில் எழுதவும். ஃபர்ஸ்ட் கணிதத்துக்கு எழுதிக்கலாம். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 25. அப்புறம் 25க்கு அடுத்த 28. இனி 28 விடைக்க பெரிய நம்பர் 30. சரிங்களா? என்ன இருக்கு? 30. 30க்கு அடுத்த என்ன வரும்னா 32. அது என்ன இருக்கு? அப்புறம் 32க்கு அடுத்த 33 என்ன இருக்கு? ஓகே, 33க்கு அடுத்த 44 என்ன இருக்கு? ஓகே, 44க்கு அடுத்த 50 என்ன இருக்கு? அடுத்த 50க்கு அடுத்த என்ன வரும்னா 52 வரும். என்ன இருக்கு? சரிங்களா? 52 என்ன இருக்கு? 52க்கு அடுத்த 55 அதுவும் என்ன தான் இருக்கு. ஓகே, 55க்கு அடுத்த 60 என்ன இருக்கு? ஓகே, எழுதிக்கலாம். 60க்கு அப்புறமா 62 லாஸ்டா இருக்கு. 62க்கு அடுத்த 75 அதுதான் கடைசி. எழுதிக்கலாம். இனி அறிவியல் பாடத்துக்கு எழுதிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது? 19 எழுதிடலாம். 19. இனி 19 விடைக்கு பெரிய நம்பர் 24 என்ன இருக்கு? 24க்கு அடுத்த 25 அது அதுக்கு அடுத்த தான் இருக்குது. 25க்கு அடுத்த 27 எழுதிக்கலாம். 27க்கு அடுத்த 28 அதையும் எழுதிடலாம். அப்புறமா 28க்கு அடுத்த 42 என்ன இருக்கு? இங்கே 42 2 வாட்டி இருக்குது. அப்போ நம்மளும் 2 வாட்டி எழுதிக்கலாம். அப்புறமா 48 எழுதிருங்க. 48க்கு அடுத்த 49 அடுத்தது இருக்குது. 49க்கு அடுத்த 54 என்ன இருக்குது? எழுதிடலாம். அப்புறமா 54க்கு அடுத்த 58 என்ன இருக்குது? 58க்கு அடுத்த 69 அதுதான் கடைசி. ஓகே, இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இனி என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எத்தனை நம்பர் இருக்கோ எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 2 பாடத்துக்குமே 12 மதிப்பெண்கள் இருக்கு. ஓகே, 12 என்னது? இரட்டைப்படை எண். அதையும் எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா இருக்கிறதுனால இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை அடுத்து எழுதியிருக்கேன். உங்க புக்கில் இந்த ஃபார்முலா எழுதியிருக்க மாட்டாங்க, நீங்க கண்டிப்பா எழுதணும். ஏன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இப்போ இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்க போறோம். ஓகே, முதல்ல கணித பாடத்தின் இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். இங்கே டைரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இங்கே 12 மதிப்பெண்கள் இருக்கு. அப்போ நடுவுலனா 2 மதிப்பெண்கள் இருக்கும். 44ம் 50. சரிங்களா? இந்த பக்கம் 5 எண்கள் இருக்கு, இங்கே 5 எண்கள். அப்போ நடுவில் 2 மதிப்பெண் வரும். இப்போ இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 44 இருக்கு, அப்புறமா 50. 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். கூட்டிடலாமா? 0 4 கூட்டினா 4, 5 4 கூட்டினா 9. டிவைடருக்கு கீழே 2. இது இனிமேல் 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓ 2 2 4 2 8 பாக்கி 1. இப்போ இது 14. அப்போ 7 2 14. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 47. இதுதான் கணித பாடத்தோட இடைநிலை அளவு. இனி அறிவியல் பாடத்தோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் 12 எண்கள் தானே. அப்போ நடுவில் 2 மதிப்பெண் இருக்கும். 42 42 கூட்டிடலாமா? 42 கூட்டல் 42 அப்புறம் 2ஆல வகுக்கணும். 2 2ஐயும் கூட்டினா 4, 4 4ஐயும் கூட்டினா 8. டிவைடருக்கு கீழே 2. 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2 4 2 8. அப்புறம் 2 4.
இப்போ பாக்கி 42 இருக்கு. இதுதான் இதோட இடைநிலை அளவு. பாருங்க, இந்த 2 மதிப்பெண்லையும் 47 தான் பெரிய எண். அப்போ கணித பாடத்துல தான் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதை ஃபைனலா எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. தேர்ஃபோர் கணித பாடத்தில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.